வணக்கம் மக்களே. யார் அந்த அடுத்த முதலமைச்சர்? உளவுத்துறை கொடுத்த ஒரு ரகசிய ரிப்போர்ட்டு, ஸ்டாலினுக்கு காத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலோட களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கிற இந்த நிலையில் போல் ட்ராக்கர் அப்படிங்கிற வெளியிட்டிருக்க ஒரு புதிய கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கருத்து கணிப்போட படி பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான திமுகவோட கூட்டணி 172லேருந்து 178 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையோட திரும்பவும் ஆட்சியை தக்க வச்சுக்கும்னு சொல்லி தெரிய வருது. சுமார் 42.7% வாக்கு சதவீதத்தோட அறிவாலயம் அசைக்க முடியாத கோட்டையாக உருவெடுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். உடன்பிறப்புகளோட மத்தியில் இது ஒரு உற்சாகத்தையும் ஒரு மின்னலையும் பாய்ச்சிருக்குன்னே பார்க்கப்படுது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு சற்று சவாலான ஒரு சூழ்நிலையை தான் காட்டுதுன்னே சொல்லலாம். 30.33% வாக்குகளோட 46லேருந்து 52 இடங்கள் மட்டுமே அந்த கட்சிக்கு வரும்னு சொல்லி இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் தெரிவிக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான அதிமுக கடந்த தேர்தல்களை விட கூடுதல் பலத்தோட களம் காண தயாராகி வந்துக்கிட்டு இருக்க இந்த வேளையில் இந்த எண்கள், இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் அந்த கட்சியினருக்கு ஒரு எச்சரிக்கை மனையாக கூட பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். இருந்தாலும் கள யதார்த்தம் மாறுபடுன்ற ஒரு நம்பிக்கையில் இரட்டை இலையோட தரப்பு தங்களோட வியூகங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தலோட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னால் அது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னே சொல்லலாம். முதல் தேர்தல்லையே 19.2% வாக்குகளை அல்ற ஒரு தாவேகாவோட கட்சியை 6லேருந்து 12 இடங்கள் வரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு இந்த கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. இது ஒரு புதிய கட்சியோட தொடக்க புள்ளிக்கு ரொம்ப பெரிய ஒரு மைல்கல்லாக தான் இதை பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக இளைஞர்கள், நடுநிலை வாக்காளர்களோட வாக்குகள் எல்லாமே தாவேகா பக்கம் சாயிறது மற்ற திராவிட கட்சிகளோட வாக்கு வங்கியில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது இப்போ ஒரு பெரிய விவாத பொருளாகவே மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் சீமானோட நாம் தமிழர் கட்சி 5.1% வாக்குகளோட 0லேருந்து 2 இடங்கள் வரைக்கும் வாங்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. தனித்து போட்டியிடுற தம்பிகளுக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ எழுந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கருத்து கணிப்புகள் ஒரு தற்காலிகமான ஒரு முன்னோட்டம் தானாலும் தமிழக வாக்காளர்களோட மனநிலை எப்போதுமே கடைசி நேரத்தில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒன்று தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இது 2026 கோடைக்கால தேர்தல் களங்கிறனால தமிழக வரலாற்றில் ஒரு புதிய திருப்பு முனையாக அமைய போகிறது மட்டும் உறுதினே நம்ம சொல்லலாம். மக்களே, இனி என்ன நடக்குன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.